ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். வீரா மாறன் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வக்கீல் வீட்டுக்கு வராங்க. காலையில் தான் வந்துட்டு போனீங்க, இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி ஸ்டே ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனி கேஸ் நடத்தியே ஆகணும், இதை ராமச்சந்திரன் கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்டு வள்ளியும் வீராவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் வீரா வள்ளிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இதையே நினச்சி ராமச்சந்திரன் தூங்காமல் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வீராவுடைய என்ட்ரி. வீரா பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து, நீங்கள் ஏன் அப்படி தூங்காமல் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா தொடர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, ஆக்சிடெண்ட்டில் இறந்தது என்னுடைய அண்ணன், ஆக்சிடெண்ட் பண்ணது என்னுடைய புருஷன், இந்த கேஸ்லேருந்து என் புருஷனை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, இந்த ஃபேமிலியை பற்றி ரொம்ப கவலைப்படுறீங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டும் உங்களை வந்து ஒரு சுற்றுலா மாதிரி எங்கேயாவது அனுப்பி வைக்கட்டுமா, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ராமச்சந்திரன் சிரிச்சிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, இந்த குடும்பம் தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே காலையில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டை வாங்குறது கார்த்தி தான். என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு சொல்ல தயங்கினாலும் பரவாயில்ல, அது என்ன லெட்டர், ஓப்பன் பண்ணி படி அப்படின்னு சொல்லும்போது, மாறனுக்கு தான் வந்திருக்கு, அதுவும் கோர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து படிக்கிறாங்க. கண்மணி தான் படிக்கவும் சொல்கிறாங்க. அதில் என்ன விஷயம் எழுதியிருக்கு அப்படின்னா, மாறனை வந்து ஒரு நாள் லாக்கப்பில் வச்சு விசாரிக்க சொல்லி தான் கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. வள்ளி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் மாறன் எதுவுமே நடக்காத மாதிரி, நல்லா சாப்பிடுங்க, ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலும் சாப்பாடு அங்கே நல்லா இருக்காது, நான் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீரா கிட்ட ஒரு ஆம்லேட் கேட்க, அந்த சந்தோஷத்தில் கண்மணியும் பார்த்திங்கன்னா நக்கலாக வீரா கிட்ட இன்னொரு ஆம்லேட் வந்து கேட்குறாங்க. வீராவும் மறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி இதை பற்றி ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்போ மாறன் கார்த்தியை சமாதானப்படுத்தி, அட உட்காருப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பரிமாற, இதெல்லாம் பார்த்து வள்ளி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வள்ளி ஃபீல் பண்ண, வீரா ஃபீல் பண்ண, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் இங்கே மாறன் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்காக இங்கே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலான்னு சொல்லி செலக்ட் பண்ணலான்னு ரூமில் கன்ஃபியூஸில் நின்றுட்டு இருக்கும்போது வீராவுடைய என்ட்ரி. வீரா பார்த்தீங்கன்னா மாறனை அடிக்க கை வாங்குறாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய தியாகியா, உன்னை வந்து பீச்சில் சில வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி இங்கே மாறனை கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து அங்கே என்ன விசாரித்தாலும் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு மட்டும்தான் நீ சொல்லணும், மற்றதை நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வீரா ஒரு பக்கம் மாறனுக்கு கண்டிஷன் போட, நீ தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறல்ல, அப்புறம் எதுக்காக அதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்கான்னு மாறன் ஒரு பக்கம் எதிர்த்து கேள்வி கேட்க, நீ தான் மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டே, ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க, இந்த குடும்ப கௌரவத்தை நீயே வாங்கிடாத, இந்த குடும்ப கௌரவத்தை மாமா ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து உருவாக்கியிருக்காரு, ஸோ அதை வந்து கெடுத்துடாதுன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதை நினச்சி ராமச்சந்திரன் கண் கலங்கி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது வள்ளியுடைய என்ட்ரி. வள்ளி ராமச்சந்திரன் இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதை வீரா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி பண்ணுற, நீ மாறனை எவ்வளோ திட்டிருக்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல நீ சப்போர்ட் பண்ணணும்ல, என்னமோ மூஞ்சியில் அடித்த மாதிரி நீ எந்திரிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லி வள்ளி தன்னுடைய அண்ணன்கிட்ட கேட்கும்போது, அவர் அப்போ தான் அழுதுட்டு இருக்கதே வள்ளிக்கு தெரியுது. ஸோ அவங்களும் ரொம்பவே கண் கலங்குறாங்க. என்னதான் மாறன் வந்து முரட்டுத்தனமாக இருந்தாலும் பொறுப்பில்லாதவனாக இருந்தாலும் அவன் எனக்கு மகன், நான் அவனுக்கு அப்பா. அப்படி இருக்கும்போது எல்லா அப்பாக்களும் கல் நெஞ்சக்காரங்க கிடையாது, அவங்களுக்கு இதயம்னு ஒன்று இருக்குது, அவங்களும் அழுவாங்க, அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமச்சந்திரன் கண் கலங்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாறன் கிட்ட நீ பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்ற கேள்விக்கு, இவ்வளோ நாளும் அன்பாக பேசாமல் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறதுக்காக பேசுகிறாரு அப்படின்னு அவன் தப்பாக நினச்சிருவான்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை வீரா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஒரு நாள் முதல்வன் மாதிரி இங்கே ஒரு நாள் ஜெயிலுக்கு போகிறாரு மாறன். ஸோ அந்த ஒரு நாளில் மாறனுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.